தெரிஞ்சுக்கிறார். கேள்வி கேட்டவருக்கோ ஒண்ணுமே புரியாது. சரி, லகோபதிகள் கிட்ட போய் கேட்போம்னு அவர்கிட்ட போய் கேட்டார். அதுக்கு அவரு ரொம்ப அழகா பதில் சொன்னார். இருக்கிறத எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு வாழ்க்கை வறண்டுருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கையில பிசைச்சுக்கிட்டு வந்து கணவர் முன்னாடி நிற்கும் போது 1.5 முழத்துக்கு திட்டி அறிவுரை சொல்லாம தன்னோட கால்ல கிட்ட சிலம்ப கலட்டி கையில கொடுத்தாலே அதுதான் அறிவுனாரு. என் தாய்மொழியின் சிறப்பு மாறாதிருக்கும். என் நிலை வந்தாலும் நிலை மாறாமல் நிற்போம். தமிழ் மட்டும் தான் எங்கள் தாய் என்று தயங்காமல் சொல்வோம் என்று கூறியவளாக என் பெயர் சானஃபிலா. நான் 5ஆம் வகுப்பு ஹோலி ஏஞ்சல்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மேட்டுப்பாளையத்தில் படிக்கின்றேன். கிறிஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சிங்கப்பெண்ணே, ஆண் மகளுக்கு கல்வியை புகட்டி பெண் மகளுக்கு கல்வியை மறுத்த சமூகத்தை என்னவென்று சொல்வது? விஞ்ஞானமும் வேதியியலும் கற்க வேண்டிய பெண்களை விறகடுப்பில் சமைக்க வைத்தது யார் குற்றம்? அரசியலில் களமிறக்க வேண்டிய பெண்களை அரிசியில் கள் பொறுக்க வைத்தது யார் குற்றம்? கத்திரிக்காய் அறியும் மருகாமனை கத்தியை பெண்கள் கையிலும் அறுவை சிகிச்சை கத்தியை ஆண்கள் கையிலும் கொடுத்தது யார் குற்றம்? இதுதான் உங்கள் நியாயமா? என் மகன் வக்கீல் என்று சொல்லி பெருமைப்பட்ட அதே நீங்கள் தான் விளக்குமாறை உங்கள் மகன் கையில் கொடுத்து வீட்டை துடைக்க சொன்னீர்கள். என்ன ஒரு பாரபட்சம்! எந்த நாடு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ, எந்த சமுதாயம் பெண்களை மேம்படுத்தவில்லையோ, அந்த நாடும் அந்த சமுதாயமும் இப்போது மட்டுமல்ல, எந்த காலத்திலும்